ஸோ ஏஆர் ஏஆர் முருகதாஸ் முருகதாஸ். அவர்களுடைய ப்ராஜெக்ட்ல எஸ்டிஆர் இணைய போறாரு அப்படின்னு ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா வந்து துப்பாக்கிய குடுத்தாரு விஜய் சாருக்கு. துப்பாக்கி கையில குடுத்தாரு எஸ்கேக்கு. இப்போ துப்பாக்கிய சிம்புக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்றத கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். என்ன படம் எத்தனை டைரக்டர்ஸ் வந்தாலும் அந்த இன்டர்வலுக்கு ஒரு மாஸ் சீன் வந்து பண்றது ஏஆர் முருகதாஸ் சாரை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படின்றத நம்ம மதராசி படத்துல வந்து பார்த்திருப்போம். இதான்டா கத்துக்கோங்க சார், கத்துக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமா இருக்குமா அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏஆர் முருகதாஸ் எஸ்டிஆர் அப்படின்ற ஒரு காம்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காம்போ. ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த இன்டர்வலுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். பட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படின்றத உண்மை எல்லா படங்களுக்கும். பட் இந்த காம்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி வந்து எஸ்டிஆர் சார் கிட்ட வந்து ஏஆர் முருகதாஸ் சார் வந்து கதை சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே வந்து ஓகே சார் நான் பண்றேன். அப்படி ஒரு ஜோன்ல தான் வந்து எஸ்டிஆர் இருந்ததா சொல்லப்படுது. ஏன்னா எஸ்டிஆருக்கு ஏத்த மாதிரி ஒரு அதிரடியான படமா இது இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த கதைக்களமே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.